வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர் வைத்தியம் ஓர் உறுதியின் அடையாளம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் பாஜக போட்டியிடுகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாகவே பாஜக தரப்பில் தேர்தல் பொறுப்பாளர் சுரானா முதலமைச்சரோடு கலந்து பேசியிருந்தார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியை பொறுத்த மட்டில் பிஜேபி அந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம். அது சம்பந்தமாக முதலமைச்சரிடம் ஏற்கனவே அவர்கள் கலந்து பேசியிருக்கிறார்கள். இந்த சூழலில் புதுச்சேரியில் பாஜக போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறதோ என்கிற கேள்வி கிட்டத்தட்ட இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை என்றாலும் கூட பாஜகவின் காய் நகர்த்தல் அதை நோக்கியே இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விவகாரம் குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேசியவற்றை பார்க்கலாம். நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் சுறுசுறுப்பாக பணியாற்றி நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சி சார்ந்த வேட்பாளரை வெற்றி பெற வேண்டியது நம்முடைய கடமை. வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதில் எல்லாம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் சுறுசுறுப்பாக பணியாற்றி நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சி சார்ந்த வேட்பாளரை வெற்றி பெற வேண்டியது நம்முடைய கடமை. வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதில் எல்லாம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அமைத்து தற்போது ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தங்கள் கூட்டணி வேட்பாளரை வெற்றியடைய செய்ய வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுமான் இணைந்திருக்கிறார். ரகுமான், முதலமைச்சரின் பேச்சை கேட்கும்பொழுது பாஜக தரப்புல தான் அங்க வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவாங்க அப்படின்றது உறுதியா நம்பலாமா? கண்டிப்பா மணிமாறன். அதாவது முதலமைச்சருடைய பேச்சை தொடர்ந்து, அதாவது நேற்று கூட முதலமைச்சரிடம் நாம் யார் வேட்பாளர் என்று கேட்டபோது அப்போது அவர் சொன்னார், ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சி வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவது அவரவர் விருப்பம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் ஏற்கனவே கட்சியுடைய பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்கள் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நேரத்திலே அது பாஜகவிற்கு உறுதியாக விட்டுக் கொடுக்கப்பட்டது என்ற நிலையிலே வேட்பாளரும் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று முதல்வர் ரங்கசாமி தன்னுடைய கட்சியுடைய ஆண்டு விழாவிலே அவர் பேசும்போது கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும், இந்த தேர்தல் நமக்கு மிகவும் முக்கியமான தேர்தல் என்பதை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரை கூட்டணி கட்சிக்கு வேட்பாளரை இவர் ஒதுக்குகின்றார் என்பது மறைமுகமாக உறுதியாகவே தெரிய வருகின்றது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வேட்பாளரை விட்டுக் கொடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்காக 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை அமைப்பதற்காகவும் அதற்கு ஆலோசனை தெரிவிப்பதற்காக 10 பேர் கொண்ட ஆலோசனை குழுவையும் தயார் செய்ய இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே கட்சியையும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த தேர்தலிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களவை உறுப்பையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் வழங்கிவிட்டது. தற்போது மக்களவை தொகுதியும் பாரதிய ஜனதாக்கு வழங்கிவிட்டால் கட்சி அதாவது வலுவிழந்து போய்விடும் என்று தொடர்ந்து நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியிடம் 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களிடம் கூறியிருந்தார். அந்த வகையிலே தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கான அறிவிப்பையும் இந்த கூட்டத்திலே அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரம் தன்னுடைய இந்த கூட்டணியிலே பாரதிய ஜனதாக்கு தன்னுடைய இந்த கட்சியை அதாவது வேட்பாளரை விட்டுக் கொடுப்பதாகவும் மறைமுகமாக கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரை புதுச்சேரியிலே ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இருக்கின்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சியும் என்ஆர் காங்கிரசும் கூட்டணியில் இருக்கின்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த இடம் விட்டுக் கொடுக்கப்படுவதாகவே பெரும்பாலான தெரிய வருகின்றது. ஆகவே விரைவில் வேட்பாளர் அறிவிப்பு மட்டுமே இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் வேட்பாளர் குறித்து தொடர்ந்து 2 தினங்களாக மறைமுகமாக, அதாவது கர்நாடகாவிலிருந்து வந்த நிர்மல்குமார் சுரானா தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியிடம் ஆலோசனை நடத்தி வருகின்றார். மேலும் ரங்கசாமி பரிந்துரை செய்யக்கூடிய வேட்பாளரை மட்டுமே நிறுத்த வேண்டும். ஏனென்றால் ரங்கசாமியுடைய ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் ரங்கசாமி முழுமையாக அவர் தேர்தல் பணி செய்தால் மட்டுமே அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்ய முடியும். அந்த வகையிலே இந்த தொகுதியை குறிப்பாக தென் மாநிலங்களிலே கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக பணியாற்றி வருகின்றது. அந்த வகையிலே இந்த ஒரு தொகுதியை பெற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு டிமாண்டையும் அவர் மறைமுகமாக கூறியிருக்கின்றார். அதாவது இந்த தொகுதியை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் தெரிவித்திருக்கிறோம். அதே நேரம் மாநில அந்தஸ்து வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த கட்சியை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம்.
இந்த மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று பிரதமரை பலமுறை வலியுறுத்தியிருக்க என்று கேட்டிருக்கிறார். ஆகவே அந்த மாதிரி இவர் பாரதிய ஜனதா விட்டுக் கொடுத்தால் மாநில அந்தஸ்து கிடைக்கும், மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற ஒரு டிமாண்டையும் அந்த பாரதிய ஜனதா கட்சியிடம் இவர் கூறியிருந்திருக்கலாம். அதையும் இந்த கூட்டத்திலே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த முதல்வருடைய பேச்சு இந்த தேர்தல் நேரத்தில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. மணிமாறன், மாநில அந்தஸ்து என்கிற அந்த இடத்துல சமரசமாகி வேட்பாளர் பாஜக தான் நிக்க போறாங்க, பாஜக தரப்புல தான் நிக்க போறாங்க, எல்லாரும் சேர்ந்து பணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி ரகுமான். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கட்சி ஓர் உறுதியின் அடையாளம்.